ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. நம்ம இந்த பிரார்த்தனை விதத்தில் அடுத்த பகுதி அஞ்ஞ ஞானார்த்தி ஞான யோக்கிய பகவத் கிருபா பாத்திரபூத சல்லோக கிருபாளு பிரம்ம ருத்ராஜத்தித பகவதாக்ஞாம் சிரசி பரமாதரேண அனர்க்கிய சிரோரத்ன வன்னிதாய ததா அசேஷ தேவதா பிரார்த்தனாம் ஹாரவத் கிருதினிதாய சரோசக்கிய சஜ்ஜனான கிரகேச்சையா கர்ம புவி அவதீர்ணானாம். இதுல பாகிதேவர் பூலோகத்திலே மத்வாச்சாரிய அவதாரம் பண்ணதை பத்தி சுருக்கமாக சொல்றாங்க. நம்ம கர்ம புவி அப்படிங்கிறது பாரத தேசத்தை குறிக்கக்கூடியது. பாரத தேசம் அல்லாத மற்றெல்லாம் போக பூமி. அந்த கர்ம புவிங்கள பாரத தேசம். அந்த பாரத தேசத்திலே வாயுதேவர் மத்வாச்சாரிய அவதாரம் பண்றார். அவர் ஏன் அவதாரம் பண்ணார், எப்படி அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறத பத்தி இதுல சுருக்கமா சொல்றாங்க. அதாவது நம்ம பாரத தேசத்துல நிறைய மதங்கள் தோன்றின, மதத்தலைவர்களும் தோன்றினாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏதோ பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க. அதுல மெயினா பௌத்த மதம், அப்புறம் ஜெயின மதம், சார்வாகம், இது நாஸ்திக மதம். இதனுடைய தாக்கம் நிறைய இருந்தது. பௌத்த மதம் காட் இறைவனை சூன்யதான்னு சொன்னாங்க. சூன்யம், அவர் உருவமே கிடையாது, யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம், அவர் புரிந்து கொள்ள முடியாது, அதனால அவரை பற்றியெல்லாம் கவலைப்படாம நீங்க உங்க மனசு அளவுக்கு நீங்க பக்குவப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு புத்தருடைய டீச்சிங். பகவானை பத்தி பண்ண வேண்டாம், நீங்க பக்தி பண்ணிடலாம், அவங்க பக்தியை அவங்க ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஜெயின மதத்துல கர்ம காண்டம், நீங்க கடமையை ஒழுங்கா செய்யுங்க, பாவங்கள் செய்யாமல் இருந்தா போதும். பக்தி இறைவனை வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்கள பிரகாரம் ஜெயின மத பிரகாரம் இறைவனை வணக்கம் பக்தி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுளும் நம்ம மாதிரி ஒருத்தர் தான். அவரும் நற்காரியம் செய்தால் ஒரு கடவுளாக இருக்கார், நம்ம நற்காரியங்கள் செய்தால் நம்மளும் கடவுளாக முடியும், அவரும் நம்மளாம் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜெயின மதத்தில் அவர்கள் கொண்டு வர்றாங்க. அடுத்தாப்புல சார்வாகம். சார்வாகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. அது சார்வாகன் அப்படிங்கிறது தேவரிஷி பிருகஸ்பதியோட மகன். தேவர்களுடைய குரு பிருகஸ்பதி, அசுரர்களுடைய குரு சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியர் சிறந்த ஞானவான். அவர் அசுரர்களை குருவா இருந்துட்டு அசுரர்களை எப்படியான நல்வழிப்படுத்தி அவர்களை எல்லாம் நல்ல உயர்நிலை கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வந்து அவர்களுடைய இந்த ராட்சச குணம், தாமச குணங்களை எல்லாம் நீக்கி சாத்திய குணத்தை அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். அவர் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர்களை தபஸ் பண்ண சொல்றது, மந்திர உபதேசம் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய அவர் பண்றாரு. இப்படி தைத்தியர்கள், அதாவது அசுரர்களுடைய கை ஓங்கி விட்டால் தேவர்கள் புருஷன் ரொம்ப வீக் ஆயிடும். இவர் பிரகஸ்பதி என்ன செய்யறார், உடனே அவருடைய மகன் சார்வாகனை அழைத்து, நீ அசுரருடைய குரு சுக்கராச்சாரியிடம், அசுரருடைய குருவான் சுக்கராச்சாரியிடம் நீ போய் சிஷ்யனா சேர்ந்து கொள், அவர் பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஜாலியா இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு எல்லா ஜனங்களும் டைவர்ட் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. ஸோ சார்வாகன் சுக்கராச்சாரியிடம் சேர்ந்து என்னை சிஷ்யனா ஏற்றுக்கொள்ளணும்னு கேட்கிறாரு. இது கபட நாடகம் தான். சுக்கராச்சாரியர் என்ன நினைக்கிறாரு, தேவரிஷி பிருகஸ்பதியோட மகனே என்கிட்ட சிஷ்யனா வரானான்னு சந்தோஷப்பட்டு அவர் சிஷ்யனா ஏற்றுக்கொண்டு அவருக்கு பாடங்கள்லாம் போதிக்கிறார். அவர் மெதுவா அவர் சார்வாகனோட பெண்ணை காதலித்து அவருடைய அனுமதி எடுத்து திருமணம் செய்து கொள்கிறார். சுக்கராச்சாரிய மருமகன் இவரோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார். ராட்சர்கள் தான் சொல்றாரு, இந்த பாவம் புண்ணியம் அடுத்த ஜென்மம் இந்த ஜென்மம் ஒண்ணுமே கிடையாது, கடவுள் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்க என்ஜாய் யுவர் லைஃப், எப்படி வேணா இருக்கலாம், அது பாவம் புண்ணியம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிவிட்டாரு. அசுரர்களை கேட்க வேணுமா, ஜாலி, அவங்க இஷ்டத்துக்கு மனம் போன போக்கிலே தெரிய ஆரம்பித்தார்கள். அப்போ அவர்களுடைய அந்த பலம் குறைந்து விட்டது, ஆன்ம பலம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அது சார்வாக மதம்னு அதை சொல்லுவாங்க. அதாவது நீங்க இஷ்டமால எப்படி வேணா இருக்கலாம். ரீசெண்டா ஒரு சில வருஷங்கள், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு மத தலைவர் நீங்க இஷ்டமா இருக்கலாம்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பாப்புலர் இருந்தார், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த சார்வாக மதம் அழிந்து போய்விட்டது. ஆனா ஜெயின மதமும் புத்த மதமும் இந்தியாவில் தலைதூக்கி ஆடிக்கொண்டிருந்தது. அப்போ இந்த ஜெயின மதம் புத்த மதத்தினால ஜனங்கள் எல்லாம் திக்கு திசை தெரியாம, சஜ்ஜனர்களுக்கெல்லாம் வழி தெரியல, எது ரைட்டு எது தப்புன்னு தெரியல. பகவான் பக்தி பண்ணணுமா வேண்டாமா, இறைவனை கும்பிடணுமா வேண்டாமா, யாக யஜ்ஞங்கள் செய்யணுமா வேண்டாமா, சாஸ்திரங்களை படிக்கணுமா வேண்டாமா, இப்படி ஒரே கன்ஃபியூஷன் இருந்தது. அப்பதான்
தேவர்கள், ருத்ராதி தேவர்கள், ருத்ரதேவர், மற்ற தேவர்கள், இந்திராதி தேவர்கள் எல்லாம் மகாவிஷ்ணுவை ஆண்டே அவர்கிட்ட கேட்கிறாங்க. இந்த மாதிரி பூலோகத்திலே தவறான வழியிலே எல்லாரும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சஜ்ஜனர்கள் முக்திக்கு சொல்ற வழி தெரியாம திண்டாடிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும் சொன்னால் நீங்க அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். இல்லைன்னா ஜனங்கள் ரொம்ப கெட்டு போயிடுவாங்க, முக்திக்கு போக மாட்டாங்க, எல்லாரும் தவறான வழியிலே போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. அப்போ பகவான் பார்க்கிற உடனே வாயுதேவர் அழைக்கிறார். வாயுதேவர் அழைத்து, நீங்கள் பூமிக்கு சென்று கர்ம பூமியில் அவதாரம் பண்ணி மக்களுக்கெல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கு நீங்க நல்ல சித்தாந்த கருத்துக்கள்லாம் இங்க சொல்லணும்னு சொல்லி ஆணையிடுகிறார். வாயுதேவர் ஒத்துக்கிறார். ஏன்னு கேட்டா, வாயுதேவர்கிட்ட இந்த ருத்ராதி தேவர்கள் எல்லாம் பகவானோட ஆணைக்கு அப்புறம் மீண்டும் வாயுதேவரிடம் இந்த ருத்ராதி தேவர்கள் எல்லாம் போய் சிலவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க உடனடியாக நீங்க பூமிக்கு போய் அவதாரம் பண்ணணும், பண்ணி நல்ல சிறந்த சித்தாந்தங்கள், சரியான சித்தாந்தம், வேத மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் சரியான வழியில் அவர்களை வழிகாட்டி அவர்களை எல்லாம் முக்தி சொல்றதுக்கு நீங்க தான் வழிகாட்டணும்னு சொல்லி அவர்களெல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க. வாயுதேவர் நிறைவே எப்பவுமே சொன்னாங்க, கருணை நிறைந்தவர் அல்லவா. ஆனால் உலோகத்தில் இந்த பூமியில இருக்கக்கூடிய ஜனங்கள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நல்வழியில படுத்தணுங்கிற ஆர்வத்தில் அவருடைய சொந்த பிரியத்தின் மேலேயே அவர் மீண்டும் அவதாரம் பண்றார். அது இல்லாமல் பகவானோட ஆணையம் கூட. ஸோ இந்த 3 காரணங்களுக்காக வாயுதேவர் நம்ம பூலோகத்திலே மத்வாச்சார அவதாரம் பண்ணி நிறைய 37 கிரந்தங்கள், சர்வமூல கிரந்தங்கள் சொல்லுவாங்க, அந்த கிரந்தங்கள் இயற்றி இந்தியா பாரத தேசம் பூரா நடந்து போய் ஒவ்வொரு ஊர்லயும் பிரச்சாரம் பண்ணி மத்வ சித்தாந்தத்தை பிரதிஷ்டாபனம் பண்றார். மத்வ சித்தாந்தம் இதுல அடுத்தாப்புல அவர் சொல்லுங்க, வைஷ்ணவ சித்தாந்த பிரதிஷ்டாபகாரன்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மத்வ மதம் ஒன்னும் புதுசா ஆரம்பிக்கல, முன்னாலே இருந்த ரிவைவ் பண்ணியிருக்காருன்னு ராகவேஸ்வரர் சொல்றார். எவ்வளவு நுணுக்கமா சொல்லிட்டார் பாருங்க. அப்பேற்பட்ட அந்த மகாத்மா கர்ம பூமி அப்படின்னா நம்ம பாரத தேசம் தான். மற்ற எங்க இருந்தாலும் மற்றெல்லாம் போக பூமி. ஒரு இப்ப இதுல நம்ம நல்ல நிறைய புண்ணியகாரியம் பண்ணோம் வச்சுங்களேன், நம்ம சொர்க்கலோகத்துக்கு போகலாம். சொர்க்கலோகத்துக்கு போனா கூட அங்க எத்தனை நாள் இருக்கலாம்? நம்ம புண்ணியம் இருக்கவர்களும், அந்த புண்ணியம் இருக்கவர்களும், அந்த அனுபவிக்கிறவர்களும் நீங்க புண்ணியம் தரலாம். அந்த புண்ணியம் காலாவதி ஆகி போச்சுன்னு முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ண முடியும்? மீண்டும் யூ ஹேவ் டு கம் பேக் டு தி கர்ம பூமி. பாரதத்தில் தான் பிறக்கணும். இந்த கர்ம பூமிக்கு வந்துதான் நீங்கள் முக்திக்கு போக முடியும். அது ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னு கேட்டா, துருவன் இறைவனுடைய தோச நாமம் ஓம் நம பகவதே வாசுதேவா என்று நாரட்ட உபதேசம் வாங்கி அந்த மந்திர உபதேசனால இறைவனை சந்தோஷப்படுத்தி அவருடைய துருவ நட்சத்திரமா மாறி இருந்தார். ஆனால் அவர் முக்தி கிடைக்கல. அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, மீண்டும் பூலோகத்தில் பிறக்கிறார். பிறந்து அதுக்கப்புறம் முக்திக்கு செல்கிறார். அவர் தான் ஸ்ரீபாதராஜர். துருவனுடைய அம்சமாக பிறந்து பூமியில சாதனை பண்ணி மீண்டும் அவர் முக்திக்கு செல்கிறார். ஸ்ரீபாதர் துருவனுடைய அம்சமாக பிறந்தவர் ஸ்ரீபாதராஜர். அதனால முக்திக்கு போகணும்னா நம்ம கர்ம பூமியில தான் இருக்கணும். மற்ற போக பூமி நீங்க யூ கேன் என்ஜாய் யுவர் லைஃப். பட் நீங்க உங்களுக்கு இது கிடைக்காது, லிபரேஷன் கிடைக்காது. நீங்க மறுபடியும் பூமிக்கு இந்த பாரத தேசம் வந்தாகணும். அக்ஞ ஞானார்த்தி ஞானயோகி, அதாவது ஞானம் இருந்தவர்கள், உள்ளவர்கள், இல்லாதவர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. பகவத் கிருபா பாத்திர பூத சல்லோக கிருபாளு பிரம்ம ருத்ராதித்த பகவதாகியம். பிரம்ம ருத்ரர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணதுனாலே பகவான் ஆகியப்படி வாயுதேவர் பூமியிலே பிறந்த மத்வாச்சாரியர் பிறந்து எல்லாத்துக்கும் சிரோரத்னா அவதீர் ததா அவதீர சகல சச்சா ததா அசேஷ தேவதா பிரார்த்தனாம் ஹாரவத் கிருத்தினிதாய சர்வசக்கிய சஜ்ஜனான கிரகேச்சையா கர்ம புயவதி. நாம் எல்லா ஜனங்களும் சஜ்ஜனங்களையெல்லாம் உயிர்க்க வேண்டி பூமியில் அவதாரம் பண்ணி அவர் இந்த கர்ம பூமியிலே பாரத தேசத்திலே பிறந்தார் என்று சொல்லி நம்ம மத்வாச்சாரியர் பிறந்தார் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததுல அவருடைய குவாலிட்டிஸ், அவர் எப்படி அவருடைய மத்வாச்சாரியோட குவாலிட்டிஸை பற்றி அடுத்த ஸ்டான்ஸால் சொல்றாங்க. அடுத்த ஸ்டான்ஸா மீண்டும் அடுத்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம். நன்றி. குருராஜா அர்ப்பணம்.